அருண்ஸ் வியூ சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ப்ரொட்டஸ்ட் த டிமாண்ட் ஆஃப் 311. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 311 என்றால் என்ன? சம வேலைக்கு சம ஊதியம், அதுதாங்க கேட்குறாங்க. பல ஆசிரியர்கள் 10-15 வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிரந்தர வேலை இல்லை, சம்பளம் குறைவு, வேலை பாதுகாப்பு இல்லை, முக்கியமாக இங்கே மதிப்பே இல்லை. அப்போ இங்கே ஆசிரியர்கள் நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆசிரியர் நம்ம குழந்தைகளுக்கு பள்ளியில் அவங்களோட எதிர்காலத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஆசிரியருக்கே இப்போ அவங்களோட எதிர்காலம் என்ன அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ நீ உன்னோடதை சொல்லுப்பா அப்படின்னா, ஏன் நிறையா சேனல் இதை பற்றி ஒரு கரெக்டான டேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக நான் பார்த்தம்போது 25 நாளாக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நோ மினிஸ்டர்ஸ், நோ மீடியா, நோ அஃபிஷியல் டேட்டா. எங்கே இதோட மொத்த உண்மை இருக்குது அப்படின்றது தெரியல. இந்த 38 டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்து எல்லா ஆசிரியர்களும் போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. பட்டு கவர்மெண்ட் இன்னும் எக்ஸாக்ட் டேட்டா எத்தனை பேர் இதால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க என்ன அப்படின்ற முழு டீட்டெயில் தரல. ஈவன் இந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி சேனல்ஸுமே கரெக்டான கவுண்ட் கொடுக்கல. நானே பார்த்தம்போது ஒரு சில நியூஸ் சேனலில் முதல்ல 1000 ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, அப்புறம் அவங்கள கைது செஞ்சாங்க அப்படின்னாங்க. அப்புறம் குழுவாக சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க, அவங்கள கைது செஞ்சாங்க அப்படின்றாங்க. நான் அப்புறம் தொலாவி பார்த்தம்போது ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் 1000ன்றாங்க, 5000ன்றாங்க, அப்புறம் 10,000ன்றாங்க. பட் இந்த இன்சிடெண்ட்டில் எத்தனை ஸ்டாஃப்ஸ் மொத்தமாக அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்றத எக்ஸாக்ட் டேட்டாவை இன்னும் யாருமே தரல. சரிங்க, நம்ம கதைக்கு வருவோம். போன வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பேன், அது தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை பார்க்காதவங்களுக்கு இதை பாருங்கள். என் வீட்டில் என் பையனோட நான் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணேன். அதில் என்ன சொல்லியிருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பின்னாடி வரேன். சரி தம்பி, அப்பா நேற்று ஒரு யூடியூப் ஒன்று போட்டல, அதை பார்த்தியா? அதில் நான் அப்பா என்ன சொல்லியிருந்தேன், என்னை மாதிரி ஒரு ஃபேமிலி மேனு, உங்களை மாதிரி 2 பசங்க அப்பா கிட்ட இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு வருஷத்துக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 55,200 தான் உங்கள் 2 பேருக்கு ஸ்கூலுக்கு நான் கட்டுவேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க, அப்பா ஒரு 150 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு சொல்லிடுங்க. இது அப்பா கொடுக்க முடியுமா முடியாதான்னு நான் யோசிக்கிறேன். என்னால கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன் 55,200 ரூபா கட்டுறவங்களுக்கு நான் டெய்லி பென்சில் பேனா 10 ரூபா வாங்கி அதுவே ஒரு மாசத்துக்கு வந்தது. அந்த 150 ரூபா கட்ட மாட்டீங்களா? 150 ரூபா கட்டுவீங்க. அப்படியா? இல்ல காமனா நீயா இருந்தீங்கன்னா கொடுப்பியா மாட்டியா? எப்படி அது கொடுக்க முடியற காசா முடியாத காசா? இப்போ என்னோட வீட்டில் நான் பேசும்போதே ஒரு சின்ன பையன், அவனுக்கே அந்த அமௌண்ட்டை பற்றி தெரியுது. அது அவ்வளோ பெரிய அமௌண்ட், 55,200 ரூபா அப்படின்றது பெரிய அமௌண்ட்டு. அதில் 150 ரூபா ஒரு பெருசு இல்லைப்பா அப்படின்றத சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நிறையா சேனல்ஸ் 5,000 வாத்தியார் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, 6,000 வாத்தியார் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, 7,000 வாத்தியார் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னாங்க. பட் நோ சேனல் ஹஸ் கிவன் த அக்யூரேட் டேட்டா. நம்ம இதெல்லாம் கம்மி, இதை விட நம்ம பெரிய நம்பராக டபுள் த அமௌண்ட்டாக எடுத்துக்கிறது. நம்ம 12,000 டீச்சர்ஸே ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டு அவங்களுக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட் 2,500 ரூபா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 1 மடங்கு. அதை 4 மடங்காக வச்சு 10,000 ரூபா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு போட்டால் கூட மந்த்லி பட்ஜெட் அவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு 12 கோடி தான் செலவாகும். ஸோ அந்த 12 கோடியை 12 மாதமாக நீங்கள் எடுத்தீங்கனாலும் 144 கோடி வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஈஸி எக்ஸ்பிளனேஷன், அந்த 10,000 ரூபா 12,000 வாத்தியார்களுக்கு 12 மாதம் கொடுத்தீங்கன்னா 144 கோடி ஒரு ஆனுவல் பட்ஜெட்டுக்கு ஒதுக்க முடியும். இதை தாங்க நான் 150 ரூபா அப்படின்னு, நீங்கள் அதிலேயே எக்ஸஸாக போட்டாலும் 150 ரூபா வரலாம், இல்லை 200 ரூபான்னு இன்னும் பல ஆசிரியர்களை சேர்த்தாலும் வரலாம். சரிப்பா, இந்த 150 ரூபா இது எதுக்குப்பா? அந்த 55,200 அப்படின்னும் போது தான் நீங்கள் இப்போ பாருங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டோட இந்த வருஷம் 20
2025-26 எஜுகேஷனல் பட்ஜெட். இதில் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டும் 46,767 கோடி, எஜுகேஷனல் ஃபார் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 8,494 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நீங்களே காமனான பீப்புளாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள். நான் 55,200 ஒரு சின்ன அமௌண்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த அமௌண்ட்டில் ஒரு 150 ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியுன்றத ஒரு சின்ன வயசு பையனே யோசிச்சு சொல்கிறான். பென்சில் வாங்குகிறேன், பேனா வாங்குகிறேன், இதில் எல்லாம் காசை நான் 150 ரூபா மாதத்துக்கே நான் எடுக்க முடியும்பா, அப்போ வருஷத்துக்கு உங்களால் கொடுக்க முடியாதா? முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கிற சூழல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. படித்த மக்கள் நிறைய பேர் இருக்குங்க. இந்த எஜுகேஷன் பட்ஜெட்டை உண்மையிலேயே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட 2025-26 கல்வி பட்ஜெட் தான். அதோட மொத்த தொகை தான் 55,260 கோடிங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட்டில் 70 முதல் 80% நம்ம இந்த கல்வித்துறைக்கு தான் ஒதுக்குறோம். அப்படின்னா நம்ம மாநிலத்தோட முக்கால்வாசி தொகை கல்விக்காக தாங்க கொடுத்துருக்கோம். இதில் நிறைய சேனல் சொல்லியிருப்பாங்க, இந்த பட்ஜெட்டு எங்களுக்கு சாதகமாக இல்லை, நாங்கள் எதிர்பார்த்தது வரல அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஒழிஞ்சு இந்த பட்ஜெட்டை ஏன் தமிழில் கொடுக்கல அப்படின்றது நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேங்க. இந்த எஜுகேஷன் பட்ஜெட்டோட முழு விவரம் இங்கிலீஷில் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்க ஒழிஞ்சு தமிழில் நான் பார்த்தது இல்லைங்க. யாராவது பார்த்துருந்தா எனக்கு கொஞ்சம் தமிழில் அனுப்புங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, தமிழ்நாடோட மொத்த பட்ஜெட் வேணா தமிழில் கிடைச்சிருக்கும், இந்த எஜுகேஷன் பட்ஜெட் கிடைச்சிருக்காது. தமிழை வச்சு அரசியல் செய்கிற பல அறிகுறிகள் இங்கே இந்த கல்வி பட்ஜெட்டை தமிழில் ஏன் கொடுக்கலன்னு யாருமே அதிகாரமாக கேட்டதே இல்லைங்க. இதுதான் நம்மளோட சமூகத்தோட நிலை. எஜுகேஷன் பட்ஜெட்டை முழுசாக தமிழில் கிடைச்சா அதை எனக்கு அனுப்புங்க. நான் முழுசாக படித்து அதன் உண்மை நிலையை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த விஷயத்தோட அடுத்த மொழி தொடர்ச்சி என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இது வரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் வரும்.